நம்ம இப்போ அந்தமானில் தாங்க இருக்கோம். அந்தமானில் இயற்கை நிறைந்த அழகான மலைகள், கடற்கரைகள், நிறைய ஆக்டிவிட்டீஸ்னு போன எபிசோடில் பார்த்தோங்க. அதற்கு மாறுபட்டு இப்போ நம்ம ஒரு ஆன்மீக ஸ்தலத்தில் தாங்க நிற்கிறோம். இந்த கோவில் படியை மிதிக்கும் போதே மனசு நிறைவாக சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம பாட்டன் முப்பாட்டனுங்க எங்கே கடல் கடந்து போனாலும் அங்கே நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயம் கட்டுவாங்கங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அதுபோல தாங்க அந்தமானில் உள்ள கேரசர்மா என்ற இடத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவில் முன்னாடி தாங்க நிற்கிறோம். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போவோம். உள்ளே போயிட்டு முருகப்பெருமானின் பூஜைகள், சிறப்பு அம்சங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படியே வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்க. மகிழ்ச்சியான வணக்கத்துடன் மருதா டிவிலேருந்து நான் உங்கள் ரேவதிங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்தமானில் தாங்க நின்று பேசிகிட்டு இருக்கோம். போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க, அந்தமானில் அழகான கடற்கரைகள், அழகான மலைகள், அப்படியே அழகான இடங்கள் நிறைய பார்த்துருக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அழகான முருகன் கோயில் முன்னாடி தாங்க நின்று பேசிகிட்டு இருக்கோம். நம்ம தமிழர்கள் கடல் கடந்து எங்கே போனாலும் முருகனுக்கு ஒரு அழகான ஒரு ஆலயம் அமைப்பாங்கங்க. அப்படி ஒரு ஆலயம் தாங்க இங்கே அந்தமானில் போர்ட் பிளேயர் என்ற இடத்துல ஃபஸ்ட்டு போர்ட் பிளேயராக இருந்துச்சு. இப்போ விஜயாபுரம் இருக்கு. இப்போ இந்த இடத்தோட பேர் கேரசர்மாங்க. அந்த இடத்துல தாங்க இந்த முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டு மக்களாக இருக்கட்டும், கொல்கத்தா மக்களாக இருக்கட்டும், வட இந்திய மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு போவாங்கங்க. இந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா தண்டாயுத சுவாமி கோயிலுங்க. இன்னும் விரிவாக நம்ம பார்ப்போங்க. என் தண்டாபாணி 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 தெய்வமே. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 40-50 வருஷம் மிக பழமையான ஸ்ரீ தண்டாயுதபாணி கோயில் தாங்க இந்த கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம், தைப்பூசம் அப்படின்னு நிறைய மக்கள் இங்கே கூடுவாங்கங்க. இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா காவடி எடுக்கிறது, பால் கொடை எடுக்கிறது, பூ மிதித்தல் அப்படின்னு நிறைய பேர் இங்கே கலந்துக்குவாங்கங்க. இங்கே தமிழர்கள் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டு மக்கள்கள் எல்லாமே கலந்து இங்கே சிறப்பாக வெகு விமர்சையாக அந்த திருவிழா நடக்குங்க. இன்னும் ஆண்டுதோட இந்த திருவிழா நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இன்னும் இதை விரிவாக பார்ப்போங்க. வாழ வந்த இடத்தில் கூட மறக்கவில்லை முருகா, நல்ல வடிவேலன் துணை இல்லாமல் சிறக்கவில்லை முருகா. சந்தனமே சந்தன அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள். சந்தன அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம். சந்திரனும் சூரியனும் தந்த நிறம் சந்தனமே சந்தன அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள். சந்தன அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம். ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம். 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 ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா
பன்னீர் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம். 10 காதம் மணக்குதப்பா பன்னீரின் வாசமப்பா, பன்னீர் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம். நாங்கள் பன்னீர் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம். கோயிலுக்குள்ள வந்து பக்தர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து முருகனோட அருளை பத்தி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க பேருங்கம்மா? மணிமேகலை. உங்க பேர்? பெருமணி மரகதம். நீங்க எந்த ஊருங்கம்மா? நான் இதே ஊரில் தான் இருக்கேன். நாங்களும் இதே ஊர் தான். அப்படிங்களா? சரி, ஓகே. இந்த கோயில்ல வந்து முருகனோட அருள், அவங்க என்னென்ன நன்மைகள் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஆசீர்வாதங்களை பத்தி எங்களுக்கு மருதா டிவிக்காக கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் இந்த கோயில் உண்டாகி 37 வருஷம் ஆகுது. 35 வருஷமாக கலரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. பூக்குழியெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்பி வந்தவங்கள முருகன் விடலை, எல்லாம் நன்மையும் கொடுக்குறாரு. உங்களோட அனுபவத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க. முருகன் என்னென்ன உங்களுக்கு அருள் கொடுத்துருக்காங்க, அந்த இதெல்லாம் சொல்லுங்க. முருகனுக்கு ரொம்ப நம்பினா ஒன்றும் கெடுதல் இல்லை, நல்லது செய்கிறாரு. நம்பி வந்தவங்களுக்கும் இது இல்லை. அழகான முருகனோட அருளை பத்தி அவர் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுத்தாங்க அதெல்லாம் அழகாக நம்ம மருதா டிவிக்காக சொல்லியிருக்காங்க. மேலும் நம்ம பார்ப்போம். என்னையாலும் இளையோர் கையில் 12 பாசாங்குசமும் பரந்த வீரல் 12 இலங்க விரைந்தனை காக்க வேலூர் வருக. ஐயும் கிளியும் அழைவுடன் சவ்வும் உயிரொலி சவ்வும் உயிரையும் கிளியும். மனமுருகி வேண்டினால் கண்முன் நிற்பவர் முருகப்பெருமான். இக்கோவிலில் முருகப்பெருமானின் அபிஷேகங்களை கண்குளிர மனமுருகி பார்த்தோம். அடுத்த எபிசோட்ல முருகப்பெருமானின் ராஜ அலங்காரத்தையும் பூஜைகளையும் பார்ப்போம். அதுவரை காத்திருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதா டிவியிலிருந்து உங்கள் ரேவதி. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.